மத்திய பட்ஜெட் தமிழ்நாடு வணிகர்களுக்கு மட்டுமல்லாமல் நாட்டில் உள்ள ஒட்டுமொத்த வணிகர்களுக்கும் ஏமாற்றம் அளிக்கும் வகையில் உள்ளது என தமிழ்நாடு வணிகர் சங்கங்களின் பேரமைப்பு தலைவர் விக்ரமராஜா குற்றம் சாட்டியுள்ளார். சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய விக்ரமராஜா, தமிழகத்தில் உள்ள கடைகளின் பெயர் பலகைகள் தமிழில்தான் இருக்க வேண்டும் எனவும், மீறும் வியாபாரிகள் மீது அரசு நடவடிக்கை எடுப்பதற்குள் வணிகர்களே தாமாக முன்வந்து பெயரை மாற்ற வேண்டும் என வலியுறுத்தினார். மத்திய பட்ஜெட் தமிழ்நாடு வணிகர்களுக்கு மட்டுமல்லாமல் நாடு முழுவதும் உள்ள ஒட்டுமொத்த வணிகர்களுக்கும் ஏமாற்றம் அளிக்கும் வகையில் இருப்பதாக அவர் கூறினார். பெயர் பலகை கட்டாயமாக தமிழாக்க வேண்டும். அது விரைவில் அது பல்வேறு சட்டங்களை எடுக்க இருக்கிறது அரசு. அதற்கு முன்னதாகவே தமிழ்நாடு வணிகர்களுடைய பேரமைப்பு அந்த பணிதனை மாவட்டம் தோறும் செய்து கொண்டிருக்கிறது. மத்திய அரசினுடைய பட்ஜெட் என்பது தமிழ்நாடு வணிக சங்க பேரமைப்பு மட்டுமல்ல, நாடு முழுவதும் உள்ள வியாபாரிகளை ஏமாற்றும் பட்ஜெட்டாக, பொய்த்து போன பட்ஜெட்டாக இருக்கிறது. எங்களுக்கு பல்வேறு அறிவிப்புகள் வரும் என்று மிக எதிர்பார்ப்போடு இருந்தோம். எந்த அறிவிப்பும் வரவில்லை என்ற ஏமாற்றம் இருக்கிறது.